என்னோட போஸ்டிங் ஒரு கிராமப்புறத்துல இருக்கு. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறதுனால அங்க இருக்கிற கிராமத்து பெண்கள் கூட எனக்கு நிறைய இன்டராக்ஷன் இருக்கு. அவங்க 4th இல்லனா 5th பிரெக்னன்சியோட வராங்க. நான் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது என்னோட விருப்பம் இல்ல, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வேணும்னு சொல்றாங்க. நான் குழந்தை பெத்துக்கலைனா என் கணவருக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்கன்னு பயப்படுறாங்க. சார், அவங்க அந்த அளவுக்கு படிச்சவங்களும் இல்ல. அப்போ அவங்க கிட்ட சரியான விஷயங்களை நான் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறது மூலமா? ஏற்கனவே 4 குழந்தைகளை பெற்றுட்டாங்க. இப்போ 5வது குழந்தைக்கு புருஷன் ஆசைப்படுறான். இவங்களும் தயாரா இருக்கிறாங்க. வாங்க பிராணநாதான்னு கூப்பிடவா? என்ன ஒரு வெட்கங்கெட்ட வாழ்க்கை இது. உங்களை வெறும் பிரெக்னன்சி மெஷினா நடத்துற ஒருத்தன்கிட்ட ஏன் திரும்ப போகணும்? கூலி வேலைக்கு போங்க, கல்லுடைக்க போங்க, என்ன வேணும்னாலும் பண்ணுங்க. உங்க கணவன் கிட்டேயே திரும்ப திரும்ப ரேப்புக்கு ஆளாகிறத விட இது எவ்வளவோ மேல்தானே. நான் கேட்கறது இதுதான். ஏன் இந்த உடன்படிக்கை? ஏன் கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ நினைக்கல? இந்தியாவோட எக்கனமியை பார்த்தா பெரிய சம்பளத்துல வேலை கிடைக்கிறது கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஒரு ஏழை பெண் தன் வீட்டுல வாங்குற பணத்தை விட அவ வெளியே போனா அதிகமாவே சம்பாதிக்க முடியும். ஆமா, வெளியே போனா எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கும். ஆனா அது வீட்டுக்குள்ளேயும் நடக்குது தானே. வெளியே நடக்கிற சுரண்டல்ல இருந்து தப்பிச்சு ஓடவாவது முடியும். ஆனா வீட்டுக்குள்ள நடக்கும்போது சரியா சத்தம் கூட போட முடியறது இல்லையே. போராடி 100 முறை தோத்து போங்க, பரவாயில்ல. மோசமா என்ன நடக்கும்? செத்து போவீங்க, அவ்வளவுதானே. அதனால என்ன? எப்படியும் ஒரு நாள் சாகத்தான் போறோம். இப்போ மட்டும் என்ன உயிரோடையா இருக்கீங்க? இன்னொன்னையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு சிஸ்டம், ரெஸ்பான்சிபிலிட்டி, ட்ரெடிஷன் இல்லைனா கொடுத்த ப்ராமிஸ், இது எதுவுமே உங்க வாழ்க்கையை விட பெருசு கிடையாது. வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு ஒரு பாரம்பரியத்தையோ கடமையையோ காப்பாற்றணும்னா அதை உடைக்கிறது தான் சரி. அந்த வாக்கை மீறுங்க, முறையை உடைங்க. இந்த விதிகளும் முறைகளும் நமக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. ஒரு மனுஷனை அழிக்கிற எந்த ஒரு சிஸ்டத்தையும் நிலைநிறுத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு கிடையாது.